Good morning students. The chapter 5 la working with Windows operating system பார்த்தா அதோட continuation தான் பார்க்க போறோம். இதுல Windows desktop னா என்னது? The first appear on the screen. மானிட்டர்ல first கம்ப்யூட்டர் ஆன் பண்ணனே வந்து தெரியுது பாத்தீங்களா? அதுதான் desktop னு உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸோட டெஸ்க்டாப் ஸ்கிரீன் வந்து எப்படி இருக்கும் அப்படினா the opening screen of Windows is called desktop. அப்ப the desktop your computer may look different from what is seen in figure 5.3. டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. நம்ம டெஸ்க்டாப்பில் பின்னாடி இமேஜ் வந்து எப்படி மாற்றிக்கலாம், ஐகான்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க சிலவங்க கம்மி. இந்த விண்டோஸோட டெஸ்க்டாப்லாம் அப்பியரன்ஸ்லாம் இருந்தாங்க நிறையாவது சேஞ்சஸ் ஆகிருக்குங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் மோஸ்ட்லி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், டாஸ்க் பார்னால் அது கீழே இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறதா கீழே இருக்கிற டாஸ்க் பார் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஏரியானா இந்த சைடில் இந்த என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து ஏரியா, அடுத்து டேட் அண்ட் டைம். இந்த ரைட் சைடு கார்னர்லாம் என்ன இருக்கும், டேட் அண்ட் டைம்லாம் இருக்கும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிக்சராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம ஐகான்ஸ். ஓகேங்களா, இதுதான் விண்டோஸோட டெஸ்க்டாப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். இப்போ ஐகான்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, ஐகான்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்மால் பிக்சர், அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், த ஐகான் இஸ் ஏ கிராபிக்ஸ் symbol representing the Windows elements like files, folder, shortcut, etc. இப்போ ஐகான்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும், மேலே சின்ன பச்சையாக ஒன்று இருக்கும், அடுத்து காண்டாக்ட்னு இருக்கும், மெசேஜ்னு இருக்கும், ஃபேஸ்புக்னு போட்டு எப்படி இருக்கும் பாரு, அந்த மாதிரி ஒரு பிக்சர் மோடு உள்ளதான் இதெல்லாம் இந்த ஐகான்ஸ் சொல்கிறோம். இப்போ இந்த ஐகான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபைலாக இருக்கலாம், ஃபோல்டராக இருக்கலாம், ஷார்ட்கட். நம்ம என்னென்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ண அப்படி இல்லை. டெஸ்க்டாப்பில் வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நினைக்கலாம், நம்ம தேவைப்படும் போது அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் என்னது, இந்த ஐகான்ஸ். இதில் வந்து பாருங்கள் ஐகான்ஸ்லாம் என்னென்னு. இதில் வந்து வேரியஸ் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் ஃபோல்டர் இருக்குது, இது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் இருக்குது, இந்த C:E:D டிரைவ் இது மாதிரி சொல்கிறாங்க. இந்த பென் டிரைவ் போட்டோம்னா ரிமூவபிள் டிஸ்க்னு வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பென் டிரைவுக்கு நேம் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பேரே அந்த ரிமூவபிள் டிஸ்க்கு பதிலாக வரும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். The icon which are available on desktop by default while installing Windows OS are called standard icon. அப்போ கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஐகான்ஸ் வந்து என்ன இருக்கும், ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும். இதுதான் நம்ம சொல்லணும் ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்லாம். இதில் வந்து என்னென்ன அப்படின்னா இந்த மை கம்ப்யூட்டரு, டாக்குமெண்ட்ஸு, ரீசைக்கிள் பின் இதெல்லாம் என்ன இருக்குங்க டிஃபால்ட்டாக எல்லா கம்ப்யூட்டரும் இருக்குங்க. இப்போ மை கம்ப்யூட்டருக்கு பதிலாக இப்போ வர என்ன இருக்குது, பிசி அப்படின்னு இருக்கும். அதோட பேர் மாற்றி இருக்கும் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஐகான்ஸ் தான் இது இந்த ஸ்டாண்டர்ட் ஐகான். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏரோபிக்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஏரோபிக்ங்கிற ஐகான்ஸ் வந்து இந்த இருக்குது. இதுக்குள்ளே இந்த மறந்துருந்துச்சுன்னா இது கிளிக் பண்ணால் நிறையா தெரியும். இதுதான் ஏரோபிக் பட்டன்ஸ் ஐகான். அடுத்து ஷார்ட்கட் ஐகான்ஸ். ஷார்ட்கட் ஐகான்ஸ் கேன் பி கிரியேட்டட் ஃபார் எனி அப்ளிகேஷன் ஆர் ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஏதோ ஒரு ஃபோல்டர் வந்து டி டிரைவ்லையோ டிரைவ்லையோ உள்ளுக்குள்ளே கம்ப்யூட்டர் உள்ளே இருக்குங்க. எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்கும். இந்த டெஸ்க்டாப்பில் வெளியிலே தெரியும், டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். சிலது வந்து ஓப்பன் பண்ணால் அந்த கம்ப்யூட்டர் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி டிகோல்னு ஓப்பன் பண்ணி அதில் போய் ஃபைலை செலக்ட் பண்ணி அது மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி உள்ளதுக்கு பதிலாக நம்ம அது என்னென்ன போகிறோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி கொண்டாந்து என்ன வச்சுக்கலாம், டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். அது மாதிரி வைக்கிறதுக்கு அதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா அது ரிலேட்டட் அப்ளிகேஷன் எங்கே போட்டிருக்கோ அங்கே போய் என்ன ஓப்பன் ஆகும். நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஷார்ட்கட் ஐகான்ஸில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மட்டும் போட்டிருக்கும். நம்ம எந்த ஃபோல்டர் வச்சு கொண்டு இருக்கோமோ அந்த ஐகான்ஸ் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஷார்ட்கட் ஐகான். ஷார்ட்கட் ஐகானுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஆர் ஃபைல் ஃபோல்டர் ஒரு கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை நம்ம அடிக்கடி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எது தேவையோ அதை கொண்டாந்து நம்ம முன்னாடி டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டோம்னா அந்த பார்த்து அதோட லிங்காக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நம்ம ஃபைலில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னது ஷார்ட்கட் ஐகான். நெக்ஸ்ட்டு disk drive icons. The disk drive icons graphically represented by 5 disk drive icons இருக்குங்க. ஒன்று ஹார்ட் டிஸ்க் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டு பார்த்தீங்கன்னா சிடி ரோம் ஆர் டிவிடி. சிடியோ டிவிடியோ பண்ணோம்னா அது வந்து அந்த சிடி டிவிடி அந்த மாதிரி காமிக்கும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் போகிறோம் பார்த்தீங்களா அந்த. அடுத்து பார்த்தா அதர் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் சுவிச்சஸ், மொபைல், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் எக்ஸெட்ரா. இப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிமூவபிள் டிஸ்க்னு காட்டும். சப்போஸ் வேறு எது ஃபோனோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன் ஏதோ ஒரு டேப்லெட்டோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதான் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா
fifth one network drivers if your system is connected with other system. network மூலமா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்னொரு ஐகான் சொல்றோம். அதான் நெட்வொர்க் மோட் காமிக்கும். இது எல்லாமே என்னன்னா டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். இதுல படம் வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இந்த 5.6 பார்த்தீங்கன்னா த விண்டோனா என்ன அப்படின்னா, அப்போ விண்டோஸ் இஸ் ஏ டைப்பிக்கல் ரெக்டாங்குலர் ஏரியா இன் அப்ளிகேஷன் ஆர் டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டையோ அல்லது ஒரு அப்ளிகேஷனையோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப், எப்பயுமே மானிட்டர் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்காது. ரெக்டாங்குலர் ஷேப்னா என்னது, ஹைட்டு கம்மியாக இருந்து வித்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள ஷேப்பில் இருக்கும். அதை வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விண்டோ அப்படிங்கிறோம். இந்த இட் இஸ் அன் ஏரியா ஆன் த ஸ்க்ரீன் இஸ் டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம். இதில் தான் நம்மளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா, அதில் பார்த்தினா எல்லா பயன்படுத்த தகவல் என்னது காமிக்கிறதுக்கான ஒரு ஏரியா ஆகும் இந்த விண்டோங்கிறது. அடுத்து அப்ளிகேஷன் விண்டோனா என்ன, அப்ளிகேஷனுங்கிறது இட் இஸ் அன் ஏரியா ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் டிஃபைன்டு பவுண்டரிஸ். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குன்னு மானிட்டர் இருக்குன்னு அதில் வந்து இந்த ஏரியாவில் இது வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பவுண்டரிஸ், கோடு, எல்லைகள் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணி வைக்கிறது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் அப்படிங்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் விண்டோஸ் கேன் பி ரீசைஸ்டு. அதாவது சைஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸை பெருசாக்குறது, சின்னமாக்குறது, மேக்ஸிமைஸ்டு, மினிமைஸ்டு, சைட் பை சைடு அண்ட் ஓவர்லேப் அண்ட் ஸோ ஆன். இது மாதிரிலாம் நம்ம எல்லாத்தையும் நினைக்கலாம் இதில் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் விண்டோலாம் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் விண்டோ கண்டெயின் ஓப்பன் அப்ளிகேஷன். அதாவது அப்ளிகேஷன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறையா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கரண்ட் அப்ளிகேஷன் சுவிச்சஸ், வேர்டு, பெயிண்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா when 2 or more windows are opened, 2-3 விண்டோஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். பட் என்ன பண்ண போகிறோம், ஒன்லி ஒன் ஆஃப் தி இஸ் ஆக்டிவ். ஒன்றே ஒன்று மட்டும் என்ன இருக்கும் ஆக்டிவில், அதாவது ஸ்க்ரீனில் தெரியும். அண்டு அதர் வந்து என்ன, அதர் விண்டோ என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்ட் ஆர் இன்ஆக்டிவ். அதாவது கீழே இருக்கும், டாஸ்க் பார் கீழே இருக்குது, நம்ம வேணுமே நினைக்கலாம், அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். புக்கில் வந்து 100 பக்கம் 500 பக்கம் கூட இருக்கும். எந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த பக்கம் படிக்க முடியும், பார்ப்போம். அடுத்த பக்கம் என்ன இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்த பக்கத்தை ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி கூட தான். அப்போ 2 விண்டோ ஓப்பன் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு விண்டோ ஆக்டிவில் இருக்கும், ஒரு விண்டோ என்ன ரெஸ்ட் எடுக்கும். அடுத்த விண்டோ கிளிக் பண்ணோம்னா இந்த விண்டோ ஆக்டிவில் இருக்கும், இது என்ன ஆகும், ரெஸ்ட் எடுக்கும். இதுதான் என்னது, அந்த நம்ம படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். 5.6லையும் 7லையும் நம்ம அந்த அப்ளிகேஷன் விண்டோ வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரு அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் இன் த டெஸ்க்டாப். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ங்கிறது வேர்டு மட்டும்தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விண்டோஸ் அப்பியராக இருக்கிறத நம்ம இந்த பிக்சர் மூலமாக பார்த்துக்கலாம், இமேஜ் மூலமாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த மேலே அந்த பார்த்தா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிது, ஒரு விண்டோன்னு சொல்கிறோம் மொத்தமாக. இந்த விண்டோவில் வந்து இந்த டாப் மோஸ்ட் பார் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைட்டில் பார் அப்படிங்கிறோம். அதுக்கு கீழே இந்த ஃபைல், எடிட், வியூன்னு இந்த எழுத்தெல்லாம் இருக்குங்க. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் வந்து பாருங்கள், இது பேர் மெனு பாருங்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐக்கான்ஸாக இருந்து ஒவ்வொரு இதுக்காண்டி பயன்படுத்துவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூல் பாருங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் அப்ளிகேஷன் ஒர்க் ஏரியா. இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உள்ள ஏரியா. இந்த லாஸ்ட்டில் கீழே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இது என்னென்னா ஸ்க்ரோல் பார். இங்கே கீழே வந்து ஸ்டார்ட் பட்டன் எல்லாமே இருக்கும். அது என்னென்னா டாஸ்க் பார்னு பேர். இதில் பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து ஒன்று ஓப்பனாக இருக்குது, மறுபடியும் ஒன்று ஓப்பனாக இருக்குது, ஒன்று ஓப்பனாக இருக்குது, எல்லாம் தெரியுதா ஒரே நேரத்தில், சின்ன சின்னதாக தெரியும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து நிறையா இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. அதுதான் என்ன சொல்லணும், ஓவர்லேப்டு ஒன்று மேலே ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் விண்டோஸ் கண்ட்ரோலோட பட்டன்ஸ். இந்த மேலே இது பாருங்கள், விண்டோஸ் கண்ட்ரோல் பட்டன், இது மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணோம்னா ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணோம்னா க்ளோஸ் ஆயிடும். மைனஸை கிளிக் பண்ணோம்னா கீழே வந்து டாஸ்க் பாரில் இருக்கும். சப்போஸ் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா விண்டோஸ் பெருசாக 1 செகண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணால் விண்டோஸ் என்னது மினிமம் ஆகும். இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக இருந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா. இதுதான் என்னது அப்ளிகேஷன் விண்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விண்டோனா என்ன அப்படின்னா அதான் சொல்கிறோம்னா ஒரு வேர்டு ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உள்ளதான் என்னது இந்த டாக்குமெண்ட் விண்டோ. இந்த டாக்குமெண்ட் விண்டோ இஸ் ஏ செக்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் யூஸ் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் ஏ டாக்குமெண்ட். நம்ம எந்த கண்டென்ட் எது வேணுமாலும் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த இதோட என்னது இந்த டாக்குமெண்ட் விண்டோங்கிறோம். இந்த டாக்குமெண்ட் விண்டோலையும் உங்களை பார்த்த பாருங்க, இந்த மேலே உள்ளது என்னென்னா அப்ளிகேஷன் விண்டோங்கிறாங்க. இந்த ரெண்டாவது கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 1 by 1 இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள்,
இதுதானே சொல்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் விண்டோங்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும், எது வரைக்கும் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா ரூலர். இந்த ரூலர் கோடு எது வரைக்கும் செலக்ட் பண்ணிங்க பாருங்க இருக்குது. இதுலேருந்து இங்கே கோடு வர ஒரு லைட்டாக ஒரு கோடு போது பாருங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணுமாலும் டைப் பண்ணவே முடியாது. இந்த கோடு 4 கோடு இருக்கும், அதுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரூலர், மார்ஜின் மாட்டோம். எப்படி A4 ஷீட்டில் அசைன்மெண்ட் எழுதும்போது 4 பக்கம் கோடு போட்டு எழுதுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி. அப்போ அந்த கோட்டுக்கு இங்கிட்டு எழுத மாட்டோம். அந்த மாதிரி இதுலேயும் என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது. அந்த கோட்டுக்கு உள்ளே தான் எழுதுவோம். இதுதான் இந்த டாக்குமெண்ட் ஏரியா. இவ்வளோ தான் இந்த டாக்குமெண்ட் விண்டோவில் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸு டாக்குமெண்ட் விண்டோட இந்த டாப்பிக்கில் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்னென்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோங்கிறத வந்து ஃபுல்லாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இவ்வளோ தாங்க இப்போ என்னென்ன இருக்குங்கிறது பார்த்துருக்கோம். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதை கேட்டுக்குங்க. இதெல்லாம் ஈஸியான டாபிக் தான். நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது, மொபைலில் ஒர்க் பண்ணுற மட்டும் தான். நீங்கள் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி பார்த்து கம்ப்யூட்டரில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க.